வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி நம்ம புதுசாக சாமந்தி செடி நட போகிறோம். புது சாமந்தி செடி ஏற்கனவே நட்ட செடிக்கு ஃபங்கஸ் வராமல் நம்ம செடிக்கு மருந்து போடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாமந்தி செடி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நான் நட்டுட்டேன். இருந்தாலும் பூ பூத்தக்கெல்லாம் நம்ம மொட்டு இருக்குதுன்னு அப்படியே வச்சா செடி வளராது சீக்கிரமாக. நம்ம இன்னைக்கு கட் பண்ணிட போகிறோம். அப்போ தான் சீக்கிரமாக புது தளிர் போடும். மொட்டு போகுது பூ போகுதுன்ட்டு நம்ம அப்படியே வச்சா புது செடி வளராது. அதனால நான் கட் பண்ணிட போகிறேன். கட் பண்ணிவிட்டு செடிக்கு மருந்து போடுவோம். இது க்ரீன் கலர் சாமந்தி. பக்கத்தில் பாருங்கள், இந்த கலர் கூட நல்லாயிருக்கும் ரொம்ப. இது ரெண்டும் ஒரே தொட்டிலே இருக்குது. அதனால நான் தொட்டிக்கெல்லாம் மாற்றலை, தனித்தனியாக பிரித்து ஒரே தொட்டியில், இந்த தொட்டியில் தான், இது போல் தொட்டியில் தான் இப்போ சாமந்தி எல்லாம் நட்டுன்னு இருக்கேன். இதில் நட்டுட்டு நம்ம கொஞ்சம் வளர வளர கண் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளரணும். அப்போ தான் கண் எடுக்கணும். உடனே எடுக்கணும்னா நிறைய கிளைகள் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. உள்ளேருந்து கண்ணெல்லாம் எழும்பி வரும், அப்போ தான் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மண்ணில் தான் ஏற்கனவே மண்ணெல்லாம் கலந்து வச்சுருக்கிறேன். மணல் கலந்த மண்ணாக நீங்கள் எடுத்துக்கலாம். 2 பங்கு மண், 1 பங்கு மணல், 1 பங்கு கம்போஸ்ட்டு, அது போல் கலந்து கூட செடி நட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர்லாம் கூட மெதுவாக கொடுத்துக்கலாம். பாட்டிலேருந்து தண்ணி ஊற்றினா கீழே இறங்கி போயிடணும். ஹோல்ஸ் இருக்குதான்னு பார்த்துக்குங்க, இல்லைன்னா பெருசாக ஹோல்ஸ் போட்டுக்குங்க. ஆனால் ஒரு 4 ஹோல்ஸ் போடணும்னு நினச்சேன் நடுவுலலாம். அது போல் போட்டால் கொஞ்சம் ஏர்லேஷன் நிறைய செடிக்கு வரும்னு சொல்லிட்டு, நல்லா காற்று வசதி இருந்தால் நல்லா கொஞ்சம் நல்லது பிளான்ட்டுக்கு. ஏற்கனவே ஒரு பிளான்ட்டுக்கு நான் அப்படி வச்சுருக்கேன், நல்லா வளருது. நம்ம அப்புறம் கூட போட்டுக்கலாம் வேணும்னா கூட. ஆனால் செடி ரொம்ப சீக்கிரம் வளர்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுடணும். சப்போஸ் நட்டு வச்சுருந்த செடி சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஹீட் பட்டு நம்ம சப்போஸ் ஹோல்ஸ் போடுறோன்னா வேரில் ஹீட் பட்டுரும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ மண் நம்ம கொஞ்சம் எடுத்துடணும். இப்போ நான் சொன்ன அளவு நீங்கள் நட்டுட்டிங்கன்னா பிளான்ட்டு நல்லா வளரும். புது செடியெல்லாம் பாருங்கள், ஏற்கனவே காமிச்சிப்பேன். ஏற்கனவே நட்டுதெல்லாம் அதெல்லாம் கூட நல்லா தான் வளருது. இப்போ இந்த வாட்டி வாங்கின செடி இப்போ நட்டுன்னு இருக்கும். போன வாட்டி வாங்கின செடி நல்லா வளருது. எப்போவுமே சாமந்தி செடிக்கு மண் கொஞ்சம் நல்லா ரவை போல் இருக்கணும் மண், அப்போ தான் நல்லது. இது போல் ரொம்ப கட்டி கட்டியாக கொல கொலன்னு இருந்ததுன்னா சாமந்தி செடி வளராது. கொஞ்சம் ரொம்ப ஈரப்பதமாக இருந்தால் நீங்கள் மண் நல்லா காய வச்சுட்டு நட்டுக்குங்க. இதில் ஏற்கனவே ஒரு செடி இருந்தது, இதில் தான் நான் நடுறேன். அதனால ஈரப்பதமாக தான் இருக்குது. ஈரப்பதமாக இருந்தால் தண்ணி அதிகமாக கொடுக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம நடுறோமோ ஹைட்டு பார்த்துக்கணும். பாருங்கள், எப்போவுமே சாமந்தி கன்று இங்கே இருக்குது. நம்ம இந்த நடு சென்டரில் இங்கேயும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம 2 விரல் குத்து செடிக்கு, சாமந்தி செடிக்கு இது போல் நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். மண் நல்லா லூஸாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அடிபாகத்தில் கொஞ்சமாக நீக்கி விடணும், மேல் பாகத்துலேயே கொஞ்சமாக நீக்கி விடணும் சாயில். இப்போ இந்த சாயிலில் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த இந்த சாயில் நம்ம மேலே போடுறோம். ஏன்னா இதுக்குள்ளேயும் சாயில் இருக்குது, அதனால நம்மளுக்கு இந்த மண் இவ்வளோ தேவைப்படலை. பாதி அளவு இந்த செடி மண் எடுத்துகிட்டு கூட நீங்கள் செடி நடலாம். நான் கொஞ்சம் போல் தான் நீக்கிட்டு அப்படியே நட்டுடுறேன். அப்படி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் செய்யாது. ஆனால் செடிக்கு வேருக்கு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் எடுக்கணும். லீஃப் எல்லாம் சரியில்லைன்னா அப்போவே நீங்கள் நடும்போதே எடுத்துடணும், அப்போ தான் நல்லது. கீழ் பக்கத்தில் ஒட்டினா கூட நீங்கள் அந்த இலையெல்லாம் எடுத்துருங்க, அப்போ தான் நல்லது. கொஞ்சம் தொட்டிக்கு கம்மியாக, அதாவது தொட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இது போல் தட்டி விடுங்க, டேப் பண்ணால் தான் நல்லது. அந்த மண்ணெல்லாம் செட் ஆகும். நான் அமேசானில் ஃபங்கிசைட் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே சாஃபெல்லாம் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. சாஃபெல்லாம் இது போல் புது செடி நட்டோம்னா, இல்லை கட்டிங்ஸு நட்டால் வேர் பிடிக்கிறதுக்கு பதியத்துக்கு அதுக்கெல்லாம் நம்ம சாஃப் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதனால நானும் வாங்கினேன்.
கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தண்ணியில் கலந்து கூட கொடுக்கலாம், மண்ணுக்கு மேலே கூட தூவி வைக்கலாம். இது வந்து ஆர்கானிக் டிஏபி, இது ரெண்டுமே சேர்த்து ஒரே இதுவாக நான் வாங்கியிருக்கேன் செடிக்கு போடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காக போடும்போது நல்லது. நீங்கள் ஆர்கானிக் டிஏபி கூட வாங்கிக்கலாம். இது வந்து டிஏபி வந்து சாணம் இல்லை, அதாவது மாட்டு சாணம் யூஸ் பண்ண முடியல, வாங்க முடியலன்றவங்கலாம் கூட இந்த ஆர்கானிக் டிஏபி வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து சாஃப் வந்து நம்ம கொஞ்சம் இப்போ நட்டிருக்கோம், நட்ட சாமந்தி செடிக்கு இது போல் சாஃப் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து செடிக்கு மேலே கூட தூவி வைக்கலாம். பாருங்க, நல்லா ப்ளூ கலரில் வந்து இது போல் பவுடராக இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் போல் சாயலுக்கு மேலேயும் தூவலாம், இல்லைன்னா தண்ணியில் கலந்து கூட கொடுக்கலாம் நீங்கள். இப்போ இது ரொம்ப திக்காக கூட கரைச்செல்லாம் தண்ணியில் ஊற்றுறாங்க நிறைய பேர், எதுவும் ஆகலை, நல்லதாக இருக்குது பிளான்ஸ் எல்லாம். இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன பாட்டில் வந்து வீடியோக்காக கொஞ்சமாக கலந்து தான் ஊற்றுறேன். நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் கூட போட்டு கலந்து செடிங்களுக்கு ஒரு 4-5 செடிங்களுக்கு ஊற்றலாம். பாருங்கள், நான் 1/4 ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். அதாவது நம்ம வந்து 1/4 ஸ்பூன் போட்டு தண்ணியில் நல்லா கலந்துட்டு செடிக்கு தண்ணி ஊற்றணும். அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ஏற்கனவே நட்ட செடி, அது கூட நம்ம ஊற்றலாம். இப்போ 2 கிளாஸ் தண்ணிக்கு நம்ம இது போல் கலந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம ஊற்றலாம். ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. ஒரு 10 டேஸோ 15 டேஸ் கழிச்சு கூட நம்ம ஊற்றிக்கலாம். இந்த பிளான்ட் பாருங்கள், இந்த செடி கூட நான் ஊற்றுறேன். இந்த செடிக்கு 1 கிளாஸு, இந்த செடிக்கு 1 கிளாஸு, சின்ன கிளாஸ் அளவு சொல்கிறேன் நான். இது போல் வந்து சாஃப் ஃபங்கிசைட் வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து ஊற்றும்போது, அதாவது சாமந்தி செடிக்கு ஃபங்கஸ் வர சாயலுக்குள்ளே நீங்கள் இதே பவுட்ரு வந்து நீங்கள் மேலுக்கு கூட ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நம்ம சாயலுக்குள்ளே ஊற்றிட்டோம், ஒரு 10 டேஸ் கழிச்சோ 1 வீக் கழிச்சோ மேல் சாயலுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். இது போல் நீங்கள் ஈஸியாக கூட செடி வளர்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆலோவேரா இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆலோவேரா யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் இந்த பவுடர் வச்சுன்னு கூட நீங்கள் செடிங்களுக்கெல்லாம் கலந்து தண்ணி ஊற்றலாம். இல்லை சாயில் மேலே தூவிட்டு கூட நம்ம வெறும் பிளெயின் வாட்டர் கொடுத்துடலாம். 15 டேஸ் ஒன்ஸ் கொஞ்சம் போல் நீங்கள் இது போல் கொடுக்கும்போது பிளான்ட்டு நல்லா ஆரோக்கியமாக வளரும், ஹெல்த்தியாக இருக்கும் பிளான்ட்டு. இப்போ இது போல் புது செடி நட்டிங்கன்னா பூவெல்லாம் முட்டெல்லாம் கட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் ஃபாஸ்ட்டாக நிறைய பிரான்ச்சஸ் போடும். இது போல் வந்து சாஃப்ட் ஃபங்கிசைட் வந்து நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணும்போது சாமந்தி செடிக்கெல்லாம் நல்லா வளரும், நோய் இல்லாத ஃப்ரெஷ்ஷாக வளரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.